ஹாய் ஹலோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. எல்லாருக்கும் இனிய ரொம்ப நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் வந்து இங்கே நோன்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதம் இந்த நோன்பு போகும். எண்ட் ஆஃப் த நோம்பில் வந்து 4 நாள் வெக்கேஷன் வரும். ஸோ உலகத்தில் உள்ள அனைத்து இங்க எங்க இருக்கு ஹைட் பண்றதுக்கு? அண்ணா ஹைட் பண்ணுவாங்க. ஜாகிங் ட்ராக்கு, சைக்கிளிங் ட்ராக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். ஜாகிங் போகிறவங்க, சைக்கிளிங் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்ல இடம். துபாயில் இந்த பல இடங்கள் இருக்குது. அதில் வந்து இது வந்து ஒரு மம்சார் பீச்சுங்கிறது வந்து ஒரு நல்ல இடம். பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய விலாஸ் பார்க்கலாம். எல்லாமே வந்து லோக்கல் அரபிக் பீப்புள்ஸ் தான் இதை ஒட்டி இருக்கிறவங்க. நம்ம ஆளுங்க வெளியிலேருந்து ஒரு இந்தியன்ஸு, பாகிஸ்தானிஸு, ஸ்ரீலங்கன்ஸ், ஃபிலிப்பினோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் தெரியுதுல்ல, அதை ஒட்டி இருக்கிற ஏரியாவில் தான் அதிகமாக இருப்பாங்க. துபாயில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாப்புலேஷன் வந்து ஒரு 10% ஆஃப் பீப்புள் தான் இங்கே இருக்காங்க. வெளியிலேருந்து வந்தவங்க தான் அதிகம். வெளியிலேருந்து வந்தவங்க தான் வந்து 90%. ஸோ லோக்கல் பீப்புளை பார்க்குறது வந்து இங்கே வந்து அடிதலும் அரிது, வெளியில் வர்றவங்கள பார்க்குறதுங்கிறது. இதே நான் வந்து ஒரு கல்பான்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே கல்பாவில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவில் பர்டிகுலராக வந்து இந்தியன்ஸோடைய எண்ணிக்கை கம்மி. அங்கே லோக்கல் பீப்புள் தான் அதிகம். அதனால் இந்தியன்ஸ் வாங்குற ஐட்டம்லாம் கடையில் போனால் கிடைக்கவே கிடைக்காதுங்க. துபாயில் எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். கல்பாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஹல்லின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒமன் பார்டரில் அங்கே வந்து இந்தியன்ஸ் வாங்குற ஐட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய வியாபாரமே வந்து அரபிக் பீப்புளை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய வியாபாரமே வந்து இருக்குது. அவங்களுடைய பாப்புலேஷனை மையப்படுத்த அந்த வியாபாரம் வந்து நடக்குது. இது வந்து இப்போ மம்சார், துபாய் மம்சார் பீச்சு. மணி என்ன இருக்கும் அஞ்சனா? ஒரு 8:30 இருக்குமா? 8:30. ரம்ஜான் டைம், ரம்ஜான் நோம்போடைய முதல் நாள். எல்லாம் காலையிலேருந்து நோன்பு இருந்துட்டு ஒரு 4 மணிலேருந்து சாப்பிடாம ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு நோன்பு முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ஒர்க் ஜோனு எங்கே போனாலும் வந்து நிறையா மக்கள் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. பட் அவங்க கடவுளுடைய ஒரு நாமத்தின் ஜபிச்சுக்கிட்டு கடவுளுடைய ஒரு சிந்தனையில் இருக்கிறதுனால அந்த டயர்னஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பார்த்தீங்கன்னா அஞ்சனா போகுது. அஞ்சனாக்கும் உடம்பு சரியில்லை. ஒரு 4 நாளாக ஃபீவர் மாதிரி இருந்துச்சு, வைரல் ஃபீவர் மாதிரி. இப்போ தான் வந்து ஷி பிகம் நார்மல். அதனால சரி பீச்சுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு.